Hi everyone, welcome to Learn English Everyday. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல இங்கிலீஷ் பேசிக்கா ரீட் பண்ணக்கூடியவங்க எப்படி ஈஸியா ரீடிங் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்ல எப்படி உயிரெழுத்துகள் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் உயிரெழுத்துகள் வவல்ஸ் இருக்கு. ஸோ மெய்யெழுத்துகள் அப்படின்ற கான்சனன்ட் லெட்டர்ஸும் இருக்கு. இந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து நம்ம எப்படி உயிர்மெய் எழுத்தா மாத்தி அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்லையும் நிறைய பேத்துக்கு இப்போ 2 எழுத்துக்கள் சேர்ந்து வருதுன்னா அது எப்படி உயிர்மெய் எழுத்தா மாறுது அப்படின்ற டவுட் ரீடிங் பண்ணும்போது கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ அது ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த டவுட் உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆகும். ஸோ வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே விஷயம் தான், இங்கிலீஷ்க்கு உண்டான அந்த லெட்டர்ஸோட தமிழ் உச்சரிப்பு சவுண்ட்ஸ் எப்படி வருது அப்படின்றத கண்டிப்பா நீங்க ரிவைஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கிலீஷ்ல உயிரெழுத்துக்களா நம்ம AEIOU இந்த 5 எழுத்தும் உயிரெழுத்துக்களா சொல்றோம். மீதி இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் தான், கான்சனன்ட் லெட்டர்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் தமிழ்ல ஒவ்வொரு மாதிரி உச்சரிப்புகள் வரும். ஸோ அந்த உச்சரிப்புகள் ஆல்ரெடி நம்ம 2-3 வீடியோஸ்ல பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் அதை ஒருக்கா நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம உயிரெழுத்தோட தமிழ் உச்சரிப்பும் மெய்யெழுத்தோட தமிழ் உச்சரிப்பும் தெரிஞ்சாதான் நம்மளால ஒரு வார்த்தையில வரும்போது அதை உயிர்மெய் எழுத்தா மாத்தி அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்றத ஈஸியா நம்ம ரீடிங் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வவல்ஸ் கூட கான்சனண்ட்டை சேர்த்து நம்ம உயிர்மெய் எழுத்தா மாத்துறதை விட முன்னாடி தமிழ் எழுத்துக்கள் எப்படி மாறும் அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பேசிக்கா தமிழ்ல இருக்கக்கூடிய உச்சரிப்புகளை வச்சு இங்கிலீஷ் ரீட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்து சேர்ந்து வரக்கூடியதுதான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ இக்கு கூட ஆ சேர்க்கிறோம். பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு உயிரெழுத்துகள். ஈல இருக்கக்கூடிய வரைக்கும் இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே உயிரெழுத்துகள். இந்த இக்கு அப்படின்றது நமக்கு மெய்யெழுத்தா வருது. ஸோ மெய்யெழுத்து கூட உயிரெழுத்து சேரும் போது பாத்தீங்கன்னா கான்ற எழுத்து உயிர்மெய் எழுத்தா நமக்கு வருது. இப்போ இக்கு பிளஸ் ஆ, இக்கு ஆ, கா, இக்கு ஆ கான்னு நம்ம உயிர்மெய் எழுத்தா உச்சரிக்கணும். இக்கும் ஆவும் சேரும்போது கா, இக்கும் நெடில் ஆ சேரும்போது கா அப்படின்னு வரும். ஸோ காக்கு பாத்தீங்கன்னா கடவுள், இதுக்கு காக்கா இல்லைன்னா காகம், அந்த மாதிரி நம்ம உதாரணங்கள் சொல்லலாம். இக்கோட ஈ சேர்ந்துச்சு அப்படின்னா கீ. ஸோ இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எழுத்துக்களுக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ்ல வரும்போது நீங்க மாத்துறதுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இக்கு கூட ஈ சேர்ந்துச்சுன்னா கீ, இக்கு ஈ கீ. இக்கு பிளஸ் ஊ பாத்தீங்கன்னா கூ. இக்கு கூட ஊ கூட்டல் சேர்த்தீங்க அப்படின்னா கூன்ற நெடில் எழுத்து கிடைக்கும். ஸோ கூடு. அதே மாதிரி இக்கு கூட்டல் ஏனா கே. இக்கு கூட்டல் ஏ கே, கேல். இக்கு பிளஸ் ஐ கை. புரியுதுங்களா? இக்கு கூட்டல் ஐ கை. இக்கு ஓ கோ, இக்கு ஓ கோ, கோப்பை. இக்கு பிளஸ் அவ் கௌ அப்படின்ற உச்சரிப்பு வரும். கௌசல்யா அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம். ஸோ இதுலயே நீங்க இக்குக்கு பதிலா இப்ப போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு மெய்யெழுத்து நீங்க எதை வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அது கூட உயிரெழுத்து சேரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உச்சரிப்புகள் வரும். இங்கிலீஷ்ல இருக்க வவல்ஸ் எழுத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆ ஆ இ அந்த உச்சரிப்புகள் தான் உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா வரும். அப்போ இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதோட உயிர்மெய் எழுத்து இந்த மாதிரி தான் மாறும். ஸோ இதை ஒரு டைம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற மெய்யெழுத்துக்களையும் இந்த மாதிரி போட்டு கூட நீங்க என்ன மாதிரி மாறும்ன்றத பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஜிக்கு சவுண்டு, தமிழ் சவுண்டு பாத்தீங்கன்னா இக்கு. இக்கு உச்சரிப்பு தான் ஜிக்கு வரும். ஏக்கு பாத்தீங்கன்னா ஆ, இங்க ஆ உச்சரிப்பு. அப்போ இக்கு பிளஸ் ஆ கா, கா. இங்கிலீஷ்ல கா, கா அப்படின்னு உச்சரிப்போம். உதாரணம் பாத்தீங்கன்னா கணேஷ், கணேஷ். இக்கு கூட்டல் கா, கா, கணேஷ், கணேஷ் அப்படின்னு வரும். செகண்ட் ஒன் பாருங்க, பி பிளஸ் இ. பிக்கு தமிழ் உச்சரிப்பு இப்பு. ஈக்கு இங்க ஏ அப்படின்ற சவுண்ட் வரும். ஸோ 2-3 உச்சரிப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுல ஏ அப்படின்ற உச்சரிப்பு வரும். அப்ப இப்ப பிளஸ் ஏ பே, பே. பெல், பெல் அப்படின்னு நம்ம படிக்க மாட்டோம், பே, பெல். புரியுதுங்களா? பி பே பெல் அப்படின்ற உச்சரிப்பு வரும். அடுத்து மூணாவதா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாருங்க, கே பிளஸ் ஐ. ஸோ கேக்கு தமிழ்ல உச்சரிப்பு இக்கு, ஐக்கு ஐ தான் வரும். ஸோ இக்கு கூட்டல் ஐ கை,
கை. ஸோ கேஐ கைன்னு நம்ம உச்சரிக்கணும். ஸோ கை இன் இட் கைண்ட். கை இன் இட் கைண்ட். அடுத்தது பாருங்க சி பிளஸ் ஓ. சிக்கு வந்து இக்குன்ற சவுண்ட் வரும். ஸோ இக்கு பிளஸ் வந்து ஓ. இக்கு ஓ கோ. புரியுதுங்களா? இக்கு ஓ கோ. கோ இட் கோடு. கோடு அப்படின்னு உச்சரிப்போம். இங்க வந்து இ லாஸ்ட்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு அது சைலண்டா வரும். ஸோ ஈக்கு வந்து உச்சரிப்பு இருக்காது. அப்ப டியோட நம்மளோட உச்சரிப்பு முடிஞ்சிடும். கோடு. கோடு அப்படின்னு நம்ம உச்சரிப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க டி பிளஸ் யூ. டிக்கு இட்டு சவுண்டு, யூக்கு யூ சவுண்டு. அப்ப இட்டு பிளஸ் யூ டியூ. டியூ. இங்க வந்து பாத்தீங்கன்னா டியூன்னு தான் வருது. ஸோ இது ரெண்டும் சேர்த்தாப்புல வருது. டியூ டியூன்னு சவுண்ட் வருது. ஸோ இட்டு பிளஸ் யூ டியூப். டியூப் அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும். ஸோ ஒரு சிலதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிர்மை எழுத்துக்கள் வேற மாதிரி வரும். இப்போ வந்து இக்கு பிளஸ் ஆனா கா அந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ இட்டு பிளஸ் யூனா டியூ. ஸோ அந்த ரெண்டு எழுத்து சேர்ந்து உயிர்மை எழுத்தா மாறுது. அடுத்தது பாருங்க என் பிளஸ் இ. எண்ணுக்கு இன்னு, ஈக்கு ஏ. இன்னு பிளஸ் ஏ நே. நே. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நே இஸ் இட் நெஸ்ட். நெஸ்ட் அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க டி பிளஸ் ஏ. டிக்கு இட்டு சவுண்டு, ஏக்கு வந்து இங்க ஏ அப்படின்ற நெடில் வரும். ஏன்னா இங்க வந்து டேபிள். டேபிள் இல்ல டேபிள். ஸோ நெடில வரும்போது டேன்றதா மாறும். டி பிளஸ் ஏ டே இப் இல் டேபிள். டேபிள் அப்படின்னு நம்ம உச்சரிப்போம். அடுத்தது பாருங்க டபிள்யூ பிளஸ் ஐ. டபிள்யூக்கு இவ் சவுண்டு, ஐக்கு இ சவுண்டு. ஸோ இவ் பிளஸ் இ வந்து வியா மாறும். ஸோ வி இன் இட் விண்ட். விண்ட் அப்படின்னு படிக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க எல் பிளஸ் இ. இங்க எல்லுக்கு இல்லு சவுண்டு வரும், ஈக்கு வந்து ஏ சவுண்டு. அப்ப இல்லு பிளஸ் ஏ லே. லே. லே இட்டர். லெட்டர். லெட்டர் அப்படின்னு நம்ம படிப்போம். அடுத்தது பாருங்க எல் பிளஸ் ஏ. இங்கே எல் பிளஸ் ஏ, அங்க எல் பிளஸ் இ. ஸோ எல்லுக்கு இல்லு சவுண்டு தான் வரும். இங்க ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ அப்படின்ற சவுண்டு வரும். ஏன்னா இல்லு பிளஸ் ஆ லா. லார்ஜ். லார்ஜ்ன்னு தான் படிப்போம். ஸோ எள்ளு போட்டு ஆ மட்டும் போட்டிருந்தீங்கன்னா லேன்றதா வரும். இப்போ லர்ஜ்னு நம்ம படிக்க மாட்டோம், லார்ஜ்னு தான் படிப்போம். நெடில தான் வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எள்ளு கூட்டல் ஆ வந்து லா அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துகளும் மெய்யெழுத்துகளும் சேரும்போது உயிர்மெய் எழுத்து இந்த மாதிரி தான் மாறும். ஒரு சிலருக்கு எப்படி நீங்க மாத்துறீங்க எனக்கு தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்ல. பேசிக் வந்து தமிழ்ல நம்ம உயிரெழுத்துகளோட மெய்யெழுத்துக்களை சேர்த்து எப்படி உயிர்மெய் எழுத்துக்களா மாத்துறோமோ அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் வவல்ஸையும் கான்சனன்ட்டையும் சேர்த்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்றோம். அதோட உச்சரிப்பை நம்ம தமிழ்ல படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.